ராஜேந்திரன் அவர்கள். ஸோ அவரை பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாருமே வந்து சிரிக்கணும் அப்படின்னு அவரை பார்க்கணுவாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் சிந்திக்க வைக்கிறதுக்காகவும் பேச வராரு. ப்ளீஸ். மேடையில் வீட்டிற்கும் அண்ணன் ஜி ஆகாஷ் அவர்களுக்கும், சுகுமாரன் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம சார் சக்தி சார் அவர்களுக்கும், அப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ரொம்ப நேரம் பொறுமை காத்த பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய நன்றி கலந்த வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு இது ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். மாமரம் அது ஒரு பெரிய கான்செப்ட், அதில் நிறைய கெட்டப்புன்னு சொன்னார். ஆனால் இப்படி ஒரு கெட்டப்னு எனக்கு தெரியாது. நிறைய கெட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10 இயர்ஸாக வந்து அந்த டிரான்சிஷனை படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் சில பேர் இப்படியே படமே எடுக்கிறாங்க. காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. நான் வந்து 4 வருஷம் நடித்த படம்லாம் உண்டு. சில பேர் கமிட் ஆகிட்டு அவங்களால முடியல, கொஞ்சம் லொக்கேஷன் இது இல்லை, வேறு ஒரு இஷ்யூஸ் ஆகிடுச்சு, அப்புறம் ப்ரொடியூசரே மாற்றிட்டோம் அப்படின்வாங்க. அப்புறம் இவர் தான் இப்போ ப்ரொடியூசர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் மாற்றிட்டோம் அப்படின்வாங்க. இவருக்கு பதிலாக இவருன்னு சீரியலில் மாற்றுற மாதிரி அவங்க இறந்துட்ட மாதிரி நாங்கள் ஒரு சீனை கமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியே படம் கூட அப்படி எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு பிளான் பண்ணி அதை ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. பாய்ஹுட் படம் வந்தபோது உங்களுக்கு அது திங்கிங் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நான் போன வாட்டி ஸ்டேஜில் சொன்னதும் சரி, நீங்கள் வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க, சினிமாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் அந்த திங்கிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது திங்க் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நம்ம செய்யலாம், இந்த மாதிரி ஆள் இருந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்னு விடாமல், அதை ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். விடாமுயற்சியாக நீங்கள் எடுத்துக்கிற இந்த முயற்சி வந்து ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும், அதுவும் ஒரே மாதிரி விஷயம் இல்லாமல், இது வந்து சிங்கிள் ஷாட் படம் பண்ணுறது, இல்லை இது வந்து டிலேடு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு ஒரு லைஃப் டைம் ஃபில்ம் மேக்கிங்காக பண்ணுறது, இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய வச்சுருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸோ அதனால் அது சிறுசாக இருக்குன்றது முக்கியம் இல்லை. அதாவது கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு அப்படின்வாங்க. நீங்கள் சின்னதாக பண்ணுறதுன்றது, ஒரு சின்ன ஒரு டீம் ஆஃப் மக்களோட டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் மற்றவங்களோட வித்தியாசமாக பண்ணேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். சில ஃபில்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ டைப்பிக் ஃபில்ம்ஸாக இருக்கும். ஹீரோயின்னா அவங்களோட கேரக்டரைசேஷன் இப்படி தான் இருக்கும். ஹீரோனா ஓப்பனிங் ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வில்லன் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் ஹீரோயின், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு. இந்த ஃபார்முலாலாம் இன்னும் பல படங்களில் மாறவே இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அந்த பிடிச்ச அந்த நபரோட நமக்கு நட்பு இருக்குன்றதுல இன்னொன்று சந்தோஷம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த முயற்சி இன்னொரு ஒரு எதாவது வச்சுருப்பீங்க ஐடியா, இன்னும் 2-3 ஐடியா மைண்டில் வச்சுருப்பீங்க. அது இப்போ பார்த்திபன் சார் சொல்லுவார், அவர் ஒரு பெரிய ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சு பூட்டி வச்சுருப்பார். நிஜமாகவே அந்த கஜானா மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். இது ஃபுல்லாக நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது, இன்னொன்று திறக்கவே இல்லை, அதில் ஒன்று தான் ஒத்த சிறப்பு, இன்னொன்று தான் நம்ம இந்த சிங்கிள் ஷாட் படம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட அவர்கிட்ட இன்டர்வியூக்கு போனவங்கள்ட்டலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஐடியாஸ் அவர் வச்சுருக்காரு. அது மாதிரி நீங்கள் வந்து பெட்டி வச்சுருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி இதயத்தில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரியல. வாழ்த்துக்கள். ஆனால் சுகுமார் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நல்ல வேளை இவர் மாமரம்னு வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு படம் பண்ணிட்டார். நீங்கள் பலாமரம்னு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். எத்தனை பழத்தை அந்த ஹீரோயின் சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் பல மரங்களாக வந்து, அப்புறம் அந்த ஹீரோ எல்லா மரத்துக்கிட்டையும் போய் உட்காந்து ஒரு புல்டோசரை தடுக்கலாம் இல்லை, ரொம்ப டஃப்பாக போயிருக்கும். அதனால் மாமரம்ங்கிறது ஒரு ஈஸியான பெஸ்ட்டான கான்செப்டாக அமைஞ்சுது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க. குறிப்பாக இந்த ரசிகர்களை கூட்டிகிட்டு போகிற இந்த ஒரு பயணம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பயணம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கிற அனைவருக்கும் வந்து பார்த்து பங்களித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 420 திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் மற்றும் சிக்கரம் ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளரான சந்திரசேகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். முடிச்சார். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். டைம் ஆகிடுச்சிங்கனால சீக்கிரம் முடிக்க சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஆக்சுவலி ஜெய் விஜயம் ட்ரெய்லர் ரிலீஸ் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய பாசிட்டிவிட்டிக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. அதை இப்போ நம்ம பார்த்தோம், அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நண்பர் ஜெய் ஆகாஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஆக்சுவலி பார்க்கும்போது ஒரு புதுமையாக இருந்தது. எல்லாத்துலேயுமே புதுமை செஞ்சிகிட்டு இருக்கிற ஜெய் ஆகாஷ் இதுலேயும் ஒரு புதுமை பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
இந்த மாமரம் அப்படிங்கிறது ஒரு 50-60 வருஷம் நின்று பலன் கொடுக்கும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பெருமை மாமரத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேருள்ள ஒரு படத்தை 10 வருஷமாக எல்லாம் நிறைய பேர் பீரியட் ஃபிலிம்னு எடுப்பாங்க. இவர் வித்தியாசமாக லைஃப் பீரியட் ஃபிலிம்னு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய லைஃபே படமாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த முயற்சி வேறு யாரும் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குறது அவருடைய 40 வருஷத்தில் மாமரம் பார்ட் 1 வந்திருக்கு. ஐ திங்க் 50 வயசில் மாமரம் பார்ட் 2 எடுப்பாருன்னு நினைக்கிறேன். 60 வருஷத்தில் பார்ட் 3. ஏன்னா இது ஜெயாகாஷால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு படம் முடிக்கும் போதும், ஏன்னா அவர் வருஷத்தில் 3 படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படம் முடிக்கும் போதும் இதுக்குன்னு ஒரு 5 நாள் கால் ஷீட் ஒதுங்கினாருன்னா அடுத்து பார்ட் 2 ரெடி ஆகிடும், அடுத்து பார்ட் 3. இந்த மாதிரி நிறைய மாமரம் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த லைஃப் பீரியட் படம் ஒரு புது முயற்சி. இதை வெற்றி பெற ஜெயாகாஷுக்கும் அதன் குழுவினருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மீனாட்சி தானா? இல்லை தெரியும், அடிக்கடி மீனாட்சி மீனாட்சி அப்படின்றதும் தெரிஞ்சுது. பட் இந்த படத்தில் பார்க்கும்போது அவரோட ஹார்ட்டில் கை வச்சா கோவம் வரும்னு வரல, நிஜமாவே ஒரு ஹார்ட்டில் கை வச்சா கோவம் வரும். ஏன்னா அங்கெல்லாம் அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி நிஜமாவே ஒரு கோவம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனிவேஸ், நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில நபர்களை பேசாமல் நம்ம அனுப்பவே முடியாது. காதல் சுகுமாரன ஒரு சில வார்த்தைகள் சின்னதாக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதன் ஆயிடுச்சு. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபேன் கிளப், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சமாக பேசுகிறேன். 10 வருஷமாக எடுத்த படத்துக்கு கொஞ்சோண்டு பேச சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த படம் வந்து சித்தூரில் படப்பிடிப்பு தொடங்கி இருந்துச்சு. அப்போ நான் காதல் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன். அப்போ அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு, ஜெய் அண்ணா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும், த்ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு போய்ட்டு ஒரு 3 நாளாக நடிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் கூப்பிடுற பார்த்தா கூப்பிடவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணுறாரு, புது படம் போல இருக்குன்னு போய் நின்னா அதே கண்டினியூட்டி காஸ்டியூம் கொடுத்து வேறு ஒரு சீனு. அண்ணா என்னது படம் முடியலையா? இல்லைடா, இது இப்போ தான் சொல்லணும் உங்ககிட்ட. இது ஒரு 10 வருஷமாக ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த 10 வருஷமாக நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போகிறேன். 10 வருஷமாக தாக்கு பிடிப்ப முடியுமானா எவ்வளோ விஷயம் நடந்தும் மாறிடும். என்ன விஷயம்னா இதில் இன்னொரு புதுசு இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க உங்களுக்கு. முதல்ல எடுத்த இப்போ நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் எடுத்தது, ஃபிலிமில் எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து இப்போ டிஜிட்டலில் முடிச்சு வச்சுருக்காரு. இப்போ ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இப்போலாம் ஒரு படம் வந்தோன்னே இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எப்போயோ வந்து ரிலீஸ் ஆன படத்தை ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போகும் இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு 10 வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு 3-4 டைமென்ஷனில் ஏற்றி இறக்கின்னு அவ்வளோ அசுர உழைப்பு. நான் என்னென்னா இப்படி வெயிட் போட்டிங்க, என்னென்னா இவ்வளோ திடீர்னு ஒல்லி ஆகிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன். அந்தளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. நிச்சயமாக தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேலே ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்கள் அண்ணன் வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லாம் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவ்வளவு திறமைகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க நிறைய பேர். பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுக்கு தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட். அது கண்டுபிடிச்சி பல நூற்றாண்டுகள் இருக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை, அது உருவான நாள்லேருந்து அது பெரிய சிகரம் தான். ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதுக்காகவே நிறைய நான் மெனக்கட வேண்டிய நிறைய பேர் இப்போவும் கேட்குறாங்க, என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு காரணம், ஒரு படம்னு சொல்லாமல் இருந்தேன். இந்த விழாவில் சொல்கிறேன். இந்த உடம்பை ஏற்றாமல் டேய் அதே ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கணும். அது எப்போ கூப்பிட்டாலும் அதை சேவ் பண்ணிட்டா உனக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். மிகப்பெரிய முயற்சி இது. உண்மையிலே வந்து சக்ஸஸ் ஆகணும். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் காதலர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு பழத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை வந்து அந்த விதையை போட்டு அந்த மரம் வளர வர காதலும் வளரணும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்கேயாவது நிகழும். அண்ணா சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் அந்த பாய்வுட் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த படம் தான். அந்த படத்தில் நானும் ஒரு நடிகனாக நடித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் காமெடிங்கிற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். படம் பார்க்கும்போது எனக்கே என்னை பார்த்து அழுக வர அளவுக்கு இருக்குது. ஆனால் படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இந்த போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் எங்களோட ஜெயாகாஷ் அண்ணன். இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லா வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.